வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒரு பொருள் வாங்க வேண்டும்னா ஆனால் அதை வாங்கிறதுக்கு முன்னாடி முடிவே இல்லை. அதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்வு செய்வது வெறும் வாய்ப்புக்காக காத்திருப்பதானா? அந்த ஒரு முடிவு எடுத்த பின்னாடியும் நான் எடுத்த முடிவு சரிதானா இல்லை தப்பா அப்படின்னு மீண்டும் மீண்டும் நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது ஏன் சிலரால ஒரு முடிவை எளிதாவே எடுக்க முடியறதில்ல? இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன? இன்று நம்ம டெசிஷன் பேரலிசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சைஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெசிஷன் பேரலிசிஸ்னா அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அதாவது நமக்கு அதிகமான சாய்ஸஸ் எப்பவுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்பவுமே தவறான முடிவாக எடுத்து விடுமோமா அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா? அது ஒரு முடிவை எடுக்க முடியாமல் நம்ம ஒரு இடத்துல போய் சிக்கிக்கொள்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் டெசிஷன் பேரலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் செகண்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது நம்மளுக்கு ஏற்படுது? அதாவது நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயம். இந்த முடிவு தவறாக விட்டுச்சுன்னா அதனால நாம என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு பயம் தான். இதுல அதிகமான சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் அதிகரிக்கும் போது எது சிறந்ததுன்னு நாம ஒரு குழப்பத்திலே இருப்போம் பார்த்தீங்களா? அதனால கூட நம்ம ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. இதுல பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னா நான் எடுக்கிற முடிவு 100% அது சரியாதான் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, அதுவும் இதில் ஒரு பிரச்சனை. இதில் ரிக்ரெட் ஃபியர், அதாவது வேறு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை தேர்வு செஞ்சுருக்கலாமோ, அது நம்ம நல்லா வாய்ப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுவும் இதில் ஒரு ப்ராப்ளம் தான். இதில் மற்றவங்களோட கருத்துக்கு நம்ம செஞ்சிருந்தோம்னா இது நன்றாக இருந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவும் இதில் ஒரு பிரச்சனை தான். இதில் அவங்களோட அட்வைஸை கேட்கறனால நமக்கு ஒரு குழப்பம் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதனால தான் இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். இதுல பார்ட் 3 என்ன கேட்டீங்க, அதோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன முடிவுகளுக்கு கூட நீங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதை ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் அந்த முடிவு எடுத்த பின்னாடி திரும்ப திரும்ப நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. அப்புறம் மற்றவங்கள இடத்துல போய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களோட கருத்தை கேட்டுட்டே இருப்பீங்க. அப்புறம் தவறு நடந்து விடுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமான வாய்ப்புகளை நீங்க தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. இதுல ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள், அதாவது டெசிஷன் பேரலிசிஸ் காரணமாக உங்களுக்குள்ளேயே ஒரு அதிகமான ஸ்ட்ரெஸ் உருவாகிருது. அப்புறம் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு வர நல்ல வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுறீங்க. அப்புறம் ஒரு முடிவை எடுப்பதையே நீங்க தவிர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதுல ஃபிஃப்த் ஒன், இதெல்லாம் எப்படி நீங்க மாத்தலாம்? அதாவது ஆப்ஷனை எப்பவுமே நீங்கள் குறைச்சிடணும். எல்லாத்தையும் நீங்கள் ஆராயணுங்கிற அவசியமே கிடையாது. அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. இந்த நேரத்துக்குள்ள நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் பர்ஃபெக்ட் டெசிஷனை எப்பவுமே தேடாதீங்க. எல்லா முடிவுகளுக்கும் ஒரு அளவான அன்சர்டனிட்டி இருந்துட்டு தான் இருக்கும். உங்களோட எப்பவுமே ப்ரையாரிட்டிஸை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ப்ரையாரிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு உண்மையானது முக்கியமானது என்னங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன முடிவில் சீக்கிரமாக விரைவாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். இது டெசிஷன் மேக்கிங் கான்ஃபிடென்ஸுக்கு உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சியை உதவியாக இருக்கும் வளர்கிறதுக்கு. அப்போது இதில் நீங்கள் சீக்கிரமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லா முடிவுகளுக்கும் 100% சரியாகவே இருக்கவே இருக்காது. அதனால் சில முடிவுகள் வெற்றியும் கொடுக்கும், சில முடிவுகள் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் முடிவு எடுக்காமல் இருப்பது ஒரு முடிவு தான். உங்களோட முடிவுங்கிறது ஒரு முடிவு எடுக்காததுனால இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் ஒரு சீக்கிரமான ஒரு டெசிஷன் மேக்கிங் ஆளாக மாறிடுங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.